வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூலை மாசம் 31ஆம் தேதி புதன்கிழமை. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நமக்கு ஏகாதேசி திதி இருக்கு. தேய்பிரையில வரக்கூடிய ஆடி மாசத்தோட ஏகாதேசி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இன்னைக்கு சாயங்காலம் 6:10 வரைக்கும் நமக்கு இந்த ஏகாதேசி திதி இருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையறதுக்கும் பணம் சேர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கும் நாம ஒரே ஒரு கிராம்ப வச்சு செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. இந்த புதன்கிழமை புதன் கிரகத்தோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த புதன் கிரகத்தோட அதிபதி தான் நம்ம மகாவிஷ்ணு. இப்படி மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு உகந்த புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதேசி திதி கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை அள்ளி தரக்கூடிய நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆடி மாசம் 15ஆம் தேதி. இந்த 15 இருக்கக்கூடிய 1ஐயும் 5ஐயும் சேர்க்கும் போது நமக்கு 6ங்கிற நம்பர் வரும். இந்த 6ங்கிற நம்பர் சுக்கிர பகவானுக்கு உகந்தது. சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாலட்சுமி தாயார். அந்த வகையில பெருமாளோட வழிபாட்டுக்கும் மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கும் உகந்த நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த புதன்கிழமை அன்னைக்கு பணத்தை வசியம் செய்யறதுக்கான தாந்திரிக பரிகாரங்களை நாம செய்யும் போது நம்ம வாழ்க்கையில பொன்னும் பொருளும் சேர்ந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு பண கஷ்டமும் நமக்கு இருக்காது. சரி, இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு கிராம்பு நமக்கு தேவைப்படும். வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவையே கிடையாது. மொட்டுக்கள் உடையாத நல்ல நிலையில இருக்கக்கூடிய கிராம்பா பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பரிகாரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சம்பந்தப்பட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல ஜாயின் பட்டனை எனேபிள் பண்ணிருக்கேன். அதை பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது மெம்பர்ஷிப்புக்கான ஆப்ஷனை நான் நம்ம சேனலுக்கு எனேபிள் பண்ணிருக்கேன். இத சொல்ல வேண்டியது என்னோட கடமை. உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் இதுல நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப இந்த ஆப்ஷனை நீங்க பயன்படுத்திக்கலாம். நம்ம சேனல்ல 3 லெவல்ல மெம்பர்ஷிப்புக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் லெவல்ல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, நீங்க கேட்கக்கூடிய கமெண்ட்ஸுக்கு உடனடியா நான் பதில் சொல்லுவேன். இத நான் ஸ்டார் லெவல்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கேன். அடுத்ததா 2வது லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு அவங்களோட கமெண்ட்ஸ்க்கு உடனடியா ரிப்ளை பண்றதோட மட்டும் இல்லாம அவங்களுக்குன்னு தனியா வீடியோக்களை இனிமே நம்ம சேனல்ல நான் கொடுப்பேன். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பரா இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த வீடியோஸ பார்க்க முடியும். இந்த லெவலுக்கு சில்வர்னு சொல்லி நான் பேர் கொடுத்திருக்கேன். அடுத்து 3வது லெவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட கமெண்ட்ஸுக்கு உடனடியா நான் ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி மெம்பர்ஸ்க்கு மட்டும் வரக்கூடிய வீடியோ உங்களுக்கும் கிடைக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னா, மாசத்துக்கு 2 தடவை ஷார்ட்ஸ் வீடியோல ரெய்கியால எனர்ஜி பண்ண வால்பேப்பரை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதாவது யூடியூப் ஷார்ட்ஸ்ல பிக்சர்ஸ நான் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த பிக்சர்ஸ் சாதாரணமா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் தான். ஆனா பணத்தை வசியம் செய்யறதுக்காக அந்த பிக்சர்ஸ ரெய்கி எனர்ஜி கொடுத்து சக்தியூட்டி அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இது மாசத்துக்கு 2 முறை ஷார்ட்ஸ்ல வரும். இது 3வது லெவல். இதுக்கு நான் கோல்டு லெவல்னு சொல்லி பேர் வச்சிருக்கேன். யார் யாருக்கு எந்தெந்த லெவல்ல சேர்றதுக்கு விருப்பமோ அந்த லெவல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயமா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதே மாதிரி இந்த மாசம் ஜாயின் பண்ணிட்டு அடுத்த மாசம் வேணான்னா கூட நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். மத்தபடி நார்மலா நம்ம சேனல்ல எப்பயும் வர்ற மாதிரி வீடியோ வந்துகிட்டு தான் இருக்கும். எப்பயும் போல உங்க கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்க போறேன். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. யூடியூப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டு அதை சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதை தான் நான் இங்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, இப்ப இந்த பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம்.
உங்க வீட்ல இருந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம். உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். தேவையான அந்த ஒரே ஒரு கிராம்பு உங்ககிட்ட இருந்தாலே போதும். யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் செய்யலாம். எப்பயுமே நம்ம சேனல்ல பெஸ்டான டைமிங்ஸ நான் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த வகையில இன்னைக்கு வரக்கூடிய பெஸ்டான டைம் எதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு புதன்கிழமையில வரக்கூடிய புதன் ஹோரை நேரம், அதாவது மத்தியானம் 1 மணிலிருந்து 2 மணி வரைக்கும், நைட்டு 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும். இந்த 2 டைமும் இன்னைக்கு நமக்கு பெஸ்டான டைமிங்ஸா இருக்கு. அதனால இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இப்படி இந்த நேரத்தை தவிர விட்டுட்டீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி கூட இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். இது இன்னமுமே உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. நீங்க சுத்தமா இருக்கிறீங்கன்னா, இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை உங்க வீட்ல பூஜை அறையில இருந்து செய்யலாம். அப்படி பூஜை அறையில இருந்து இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய போறீங்கன்னா, சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 8 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிச்சிருங்க. மத்தபடி 8 மணிக்கு மேல நீங்க செய்ய போறீங்கன்னா, உங்க வீட்ல எங்க வேணாலும் உட்கார்ந்துகிட்டு நீங்க செய்யுங்க. இப்போ முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதலை மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் செய்யலாம், கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் செய்யலாம். ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்போ நீங்க பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கிராம்ப உங்க வாயில வலது பக்கத்துல வச்சு கடிச்சுக்கோங்க. உங்களோட வாயில ரைட் ஹேண்ட் சைட்ல இந்த கிராம்ப பல்லுக்கு நடுவுல வச்சு கடிச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற நம்பரை நீங்க சொல்லுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு அந்த ஏஞ்சல் நம்பர் நல்லாவே தெரியும். இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். 1176 இதுதான் அந்த ஏஞ்சல் நம்பர். இருக்கிற எல்லா ஏஞ்சல் நம்பர்லயும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் இது. இந்த ஏஞ்சல் நம்பரை நாம மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவோம். இந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும். நம்ம சேனல்ல இதுவரைக்கும் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு கொடுத்திருக்கு. வாயில கிராம்ப வச்சுக்கிட்டு இந்த 1176ங்கிற ஏஞ்சல் நம்பரை உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் சொல்லுங்க. குறைஞ்சது 5 நிமிஷமாவது நீங்க சொல்லணும். மேக்சிமம் ½ an hour வரைக்கும் இந்த நம்பரை நீங்க சொல்லலாம். சரி, சுத்தமா இருக்கிறீங்க, நீங்க பூஜை அறையில இருந்து இந்த வழிபாடை செய்யறீங்கன்னா, நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறையில ஒரு விளக்கை ஏத்தி வச்சுக்கிட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வாயில வலது பக்கத்துல கிராம்ப வச்சு கடிச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. அந்த மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம்னே சொல்லலாம். இந்த மந்திரத்தையும் நீங்க குறைஞ்சது 5 நிமிஷத்துல இருந்து மேக்சிமம் ½ an hour வரைக்கும் சொல்லலாம். எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்க தேவையில்லை. உங்க குறிக்கோளை மனசுக்குள்ள செட் பண்ணிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்றதுல மட்டும் உங்க கவனத்தை நீங்க வச்சாலே போதும். சரி, இப்படி மந்திரம் அப்படி இல்லைன்னா அந்த ஏஞ்சல் நம்பரை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கிராம்பை எடுத்து கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க. பொதுவா எந்த ஒரு மந்திரத்தையும் ஏஞ்சல் நம்பரையும் சொல்லும் போது நம்ம உடம்புல ஒரு சில அதிர்வுகள் ஏற்படும். இந்த மாதிரி வாயில கிராம்ப வச்சுக்கிட்டு ஏஞ்சல் நம்பரையோ மந்திரத்தையோ நாம சொல்லும் போது அந்த அதிர்வுகள் நம்ம உடம்புக்குள்ள ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அதனால வாயில கிராம்ப வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நாம சொல்லக்கூடிய மந்திரத்துக்கும் ஏஞ்சல் நம்பருக்கும் பல மடங்கு பலன்கள் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா பணவரவுல அற்புதமான மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.